சித்தர்காடு பகுதியில் இயங்கி வரும் நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டம் எடுத்தனர். சுடுகாட்டிலேயே சமைத்து சாப்பிட்டு பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 200 பேர் நீதிமன்ற தீர்ப்பாணையை அமல்படுத்த வலியுறுத்தியும், மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து உயிரிழந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும், நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆலையை இயக்கிய நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சித்தர்காடு பகுதியில் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது. நாளொன்றிற்கு சுமார் 100 டன் நெல் அரவை செய்யும் இந்த ஆலையில் நெல்லை அரைக்கும் போது உமித்துகள் கரித்துகள்களாக மாறி அந்த பகுதி முழுவதும் காற்றில் கலப்பதால் சித்தர்காடு, மாப்படுகை, சோழம்பேட்டை, மூவலூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல், புற்றுநோய் உள்ளிட்ட நோய் பாதிப்பு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆலையை மூடக்கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் வசந்த் என்பவர் தொடுத்த வழக்கில் கடந்த 2010ஆம் ஆண்டில் நவீன அரிசி ஆலையை மூடுவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியுடன் தொடர்ந்து ஆலை இயக்கப்பட்டு வருவதை கண்டித்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கிராம மக்கள் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பாணையின்படி நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூடி மின் இணைப்பையும் துண்டிக்கவும், மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து உயிரிழந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆலையை இயக்கிய நிர்வாகத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுடுகாட்டிலேயே சமைத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் காற்று மற்றும் நீர் பகுப்பாய்வு செய்து பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் இல்லாதவாறு ஆலையை இயக்கிடவும், மேலும் அனைத்து காற்று தரக்கட்டுப்பாடு கருவிகள் முறையாக பொருத்திய பிறகும் காற்று பகுப்பாய்வு முடிவுகளில் மாற்றம் இல்லாதிருப்பின் மேல் நடவடிக்கைக்கு தமிழக அரசுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் பரிந்துரைக்கப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில், அமைதி பேச்சுவார்த்தை உத்தரவை மதிக்காமல் ஆலையை தொடர்ந்து இயக்கி வரும் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மீண்டும் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்காடு நவீன அரிசி ஆலைன்னு சொல்லிட்டு அடிப்படை சட்ட விதிக்கு முன்னாடி குடியிருப்பு பகுதியில நிறுவனாங்க. அப்ப எங்களோட மூதாதையர்லாம் அது அடிப்படை சட்டமோ அடிப்படை அறிவோ தெரியாதனால ஏமாந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அப்பையிலேருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு 50 வருஷமா போராடிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள் 5 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு தொடர்ந்து போராடி ஒரு கட்டத்துக்கு மேல போராட்டத்தை ஒவ்வொரு போராட்டத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியும் நிர்வாகமும் ஒவ்வொரு தீர்வு எங்கள்கிட்ட ஒரு லெட்டரா எழுதி கொடுப்பாங்க. ஆனா அதற்கான மறுபடியும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சுகாதார சீர்கேடோட தான் இயங்கிட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்ப அதுக்காக ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம சட்டத்தைப்படியே வரணும்னு சொல்லிட்டு 2006ல வழக்கு தொடரும். ஊர்ல எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு வழக்கு உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து அந்த 2006ல பாத்தீங்கன்னா 2010ல உங்களுக்கு தீர்ப்பாகி மில்ல ஆலையை மூட வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆலை தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு 2010ல 17 வரைக்கும் ஆலை மூடிட்டு 17க்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா தன்னிச்சையா அங்க உள்ள சில அதிகாரி காரணத்தோட என்ன பண்ண ஆலை அப்பப்போ இயங்கிட்டு இருந்தது. எங்களோட இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2019 மறுபடியும் போராட ஆரம்பிச்சோம். மனுக்கள் போட்டு ஒரு கட்டத்தில் 2021, 2022 தொடர்ச்சி போராட்டப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சு அதை தொடர்ச்சியா ஒரு தீர்வு வரலன்ட்டு அதுக்கு எங்களுக்கு என்னதான் தீர்வு வரும் அப்படிங்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா போன வருடம் 7வது மாசம் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் ஆரம்பிச்சோம். அந்த போராட்டத்துல டிஆர்ஓ மேடம் என்ன பண்றாங்க ஒரு தீர்வு தரோம்னு சொல்லிட்டு 37/2024 எங்களுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை டிஆர்ஓ மேடத்துல நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா நாங்க ஆலையை மூடணும்னு ஒரே நோக்கத்தோட நாங்க சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, ஆலையை மூட முடியாது, நாங்க சுகாதார முறையமா இயக்குறோம்னு சொல்லிட்டு அங்க உள்ள அரசு அதிகாரிங்க சொல்றாங்க, நிர்வாக அதிகாரிங்க. சரி அப்படிங்கிறப்ப நாங்க சொல்றோம் அது இது பல கட்டத்தை நாங்க சொல்லிட்டோம். பல கட்டம் சொல்லி அவங்களால இயக்க முடியல. நீங்க சொல்றீங்க உங்க வார்த்தை நம்பி பரவாயில்ல, நீங்க அவங்களால இயக்க முடியாதுன்னா அதாவது நாங்க நிர்மாணம் பண்ணி புனர்தானம் பண்ணி நாங்க மறுபடியும் இயக்குறோம், தூசு இல்லாம இயக்குறோம். அப்ப தூசு இல்லாம மறுபடியும் தூசு வந்தா நீங்க ஆலையை மூடுவீங்களா, ஆலை முறைன்னு எழுதாங்க சொல்லிட்டு டிஆர்ஓ மேடத்திலையும்
மறுபடியும் அந்த மாசு கட்டுப்பாடு அதிகாரிட்டையும் கேட்டப்ப அவங்க அப்ப அதுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு 3 கட்ட வந்து காற்றுத்தர ஆய்வு செய்ய எடுக்கணும். ஒரு பச்சை ஒட்டி ஒருத்தர ஆய்வு, அதுக்கப்புறம் ஆலை இயங்காம ஒரு ஆய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்தானம் முடிச்சோம். ஒரு 1 கோடியே சம்திங் ஏதோ அமௌண்ட் போட்டு நாங்கள் புனர்தானம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆய்வு எடுத்து எந்த மாசோ தூச வரலன்னு வந்து ஒரு மாசு கட்டுப்பாடு அதிகாரிய வந்து இது அதிக ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டரை வந்து பொதுமக்கள் எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆளை இயக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 ஆய்வு எடுத்துட்டாங்க. முதல் ஆய்வு பச்சை ஓட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆளை இயக்காம ஒருத்தரை எடுத்துட்டு அந்த 2 ரிப்போர்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அரசு அதிகாரி கொடுத்த அமைதி பட்சத்தை மீறிவே இந்த ஹைகோர்ட் ஆர்டரையுமே மீறியுமே அவங்க தொடர்ந்து இயக்கிட்டாங்க. என்னடா இதுமாதிரி சொல்லிட்டு மீறி இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் நாங்கள் மறுபடியும் ஒரு மனு போடுறோம். மனுக்கு சரியான பதில் இல்லை. அதுக்கப்புறம் 4ஆம் மாதம் மறுபடியும் போராட்டம் ஆரம்பிச்சு 26 நாள் மறுபடியும் தாசில்தார் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. ஏன் இந்த மாதிரி மில்லை இயக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கப்புறம் நாங்கள் தவறாக இயக்கிட்டோம், இன்னும் இயக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி கொடுக்குறாங்க. அரசு அதிகாரி விட்டு அதுக்காக பார்த்தா வந்து 2ஆம் நாள்லேருந்து மறுபடியும் இயக்கி ஓடிட்டு இருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஒத்தி வச்ச போன வருஷம் அந்த ஒத்தி வச்ச இந்த சுடுகாட்டு குடியேறி உண்டிவரம் போராட்டத்தை இப்போ துவக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நேற்று எங்களுக்கு அமைதி பட்ச அழைப்பு வந்து நாங்கள் வந்து அமைதி பட்ச நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு அந்த சம்மனை வாங்கிட்டு நேராக வந்து ஆடியோ மட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஊருக்கே சொல்லாமல் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தீர்வு தரணும். ஆனால் உங்களை மீறி தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களை தீர்வு தரணும்னா அமைதி பட்ச தீர்வு கிடையாது, நடவடிக்கை தான் வேணும். அதனால ஒரு நல்ல நடவடிக்கையோட எங்களை வந்து சந்திங்க. நாங்கள் போராட்ட காலத்தில் வந்து இங்கே இருக்கோம். சொன்னால் எங்களோட கோரிக்கையெல்லாம் அவங்க தயவு வந்து கேட்டாங்க, கனிவோட கேட்டாங்க. நாங்கள் தெளிவாக எடுத்து உரைச்சிருக்கோம். அவங்க நல்ல தீர்வோட எங்கள் போராட்ட காலத்தை சந்திச்சு தீர்வு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட காத்திருக்கோம்.